சாத்தான்குளம் அருகே கிணற்றில் ஆம்னி மேன் விழுந்த விபத்தில் பறிகொடுக்கப்பட்ட நகைகள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிணற்றிலிருந்து நகைகள் மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஐயாச்சாமி இணைக்கிறார். ஐயாச்சாமி, விவரங்கள். நிச்சயமா, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் மீரான்குளம் பகுதியில் நேற்று ஒரு கார் கிணற்றுக்குள் புகுந்தது. அதில் கிணற்றுக்குள் இருந்தது. அதில் 3 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். அவர்களது சடலம் நெல்லை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் அணிந்திருந்த நகைகளை தேடும் பணியிலும் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் 45 பவுன் நகைகள் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில மீட்கப்பட்டு அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில இங்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு வைக்கப்பட்ட 5 பேரின் உடல் மருத்துவர் சரவணன் தலைமையிலான குழுவினர் உடற்கூறாய்வு முடித்த நிலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அந்த 5 உடல்களும் அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நன்றி ஐயப்பன், விவரங்களுக்கு.